ஜெபம் செய்வோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை ஆராதனை வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரணும், ஆராதிக்கவும். ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மிஷனரிகளுக்கான இந்த ஜெப வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராக இருப்பீராக. ஆத்ம பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கத்தக்க ஜெப ஆவினால் எங்களை நிரப்புவீராக. இருதயத்துக்கு ஏற்ற மன்னாவித்தாரும் எங்களோடு கூட இடைப்படும் வர தடைப்பட்ட ஒருவரையும் கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக கன்வென்ஷன் கீதங்களிலே 196வது பாடலை நாம் பாடுவோம். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை இருக்கிறார். கன்வென்ஷன் கீதங்களிலே 196வது பாடல். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ கடுமுள் முடி பொன் சிரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தான். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய், கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையும் சாய்க்க ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பணமும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை. அருமை இரட்சகர் தொங்குகிறா தனியே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவர் இரத்தத்த பாவ கரைகள் நீங்க, உந்தன் வியாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தில் நின்று விடுதலை அடைய, சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. மாயை உலகம் அதையும் நம்பாதே, மனு மக்கள் மனமும் மாறி போகுமே. நித்திய தேவனை நேசித்தால் இப்போதே நிச்சயம் சந்தோஷம் பெற்று நீ மகிழ, நம்பிக்கையோடு வந்திடுவாய், நம்பிக்கையோடு வந்திடுவாய். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கு என் மகனே, இன்ப இயேசுவண்டை எழுந்து வாராயோ. இந்த உலகம் தர கூட சமாதானத்தை
இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே. அண்ணலே சுனை அழைக்கிறாரே, அண்ணலே சுனை அழைக்கிறாரே. ஏழை மனோருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அல்லேலூயா. கன்வென்ஷன் கீதங்களில் 477வது பாடலை பாடுவோம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. கன்வென்ஷன் கீதங்களில் 477வது பாடல். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கினும் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கினும் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தே, அதிகமாய் ஆசீர்வதித்தே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஜெபம் செய்வோம். மிஷனரிகளுக்கான இந்த ஜெப நேரத்தில் நாம் முதல் ஜெப குறிப்பாக இதுவரைக்கும் இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். புறஜாதி ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற இயேசுவை அறியாத எல்லா ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கும் கேட்டிராத ஜனங்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு என்றால் யார், அவர் எதற்கு உலகத்திற்கு வந்தார், அவர் என்ன செய்தார் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நற்செய்தியை இன்னும் கேட்டிராத ஜனங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் உண்டு. அந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துல, நம்முடைய மாநிலத்துல எவ்வளவோ ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள். இன்னும் இயேசுவை கேட்டதில்லை, அவருடைய சுவிசேஷத்தை குறித்து கேட்கவில்லை, அவர் யார் என்று என்ன ஒரு நற்செய்தியும் இன்னும் கேட்கவே இல்லை. இப்படிப்பட்ட கிராமங்கள் அநேகம் உண்டு, ஆத்துமாக்கள் அநேகம் உண்டு.
இவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று மிகுந்த துக்கத்தோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஜெபிக்க போகிறோம். வேலையாட்களை அனுப்பும்படி, இந்த ஆத்துமாக்களுக்கு எல்லாம் இயேசுவை குறித்து அறிவிக்க ஆட்களை ஆண்டவர் அனுப்பும்படிக்கு ஊழிய தரிசனத்தை கொடுத்து மிஷனரிகள், சுவிசேஷகர்கள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும், அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் இருதயங்கள் திறக்கப்படவும், இயேசுவை அறியாத கோடிக்கணக்கிலான ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட இயேசுவை குறித்து கேட்டிருந்தும் பின்பற்ற முடியாத நிலைமையில் இருக்கிற ஜனங்கள், அல்லது மீண்டும் வழிமாறி போன ஜனங்கள் அநேக பேர் உண்டு. அவர்களுக்காகவும் இயேசுவை பின்பற்றாத ஜனங்கள், இயேசுவை குறித்து கேட்டிராத ஜனங்கள், இவர்களுக்காக நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். எத்தனையோ மக்கள் உள்ளத்தை ஆண்டவரே இன்னும் அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. நாங்களும் ஆண்டவரே எங்கேயோ பிறந்தோம் ஏசப்பா. எத்தனையோ ஆண்டவரே மிஷனரிகளை வெளிநாடுகளுக்கு அழைத்து வந்து ஆண்டவரே எங்களுக்கு சொல்வதற்கான பாக்கியத்தை தந்தீங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுவால் யாருன்னு தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு சில கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மிஷனரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தங்கள் குடும்பங்களை விட்டு, சொந்தங்களை விட்டு ஆண்டவரே, செல்வத்தை விட்டு எவ்வளவோ பாடுகள் இந்த பூமியிலே ஏற்றுக்கொண்டாங்க ஆண்டவரே. கோதுமை மணிகளாக நம்ம அழிந்திருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உண்மை அறியாத பிள்ளைகள் ஏராளம் ஏராளமாக இருக்கின்றாங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகள் உண்மை அறியணும் ஆண்டவரே, உண்மை ஏற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. இந்த மந்தையில் சேராத ஆடுகள் உண்டு, அவைகளும் எனக்கு வேண்டும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஏசு என்றால் யார் என்று கேட்கிற அளவிலே காணப்படுகிறாங்க தகவலே. ஏசு என்றால் என்ன விலை என்று கேட்கிறாங்க ஆண்டவரே. அப்பா நீ மனம் இறங்கும் தகவலே. அநேக பிள்ளைகளை ஆண்டவரே ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டுமா என்று பாதத்திலே கேட்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய உள்ளத்தும் நீ ஏவி அல்ல வேண்டுமா என்று பாதத்திலே தெரிந்து மன்றாடுகிறோம் தகவலே. அப்பா உண்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தாவே எந்த விதமான நாகரிகமும் தெரியாதபடி ஆண்டவரே, கல்வி அறிவில்லாதபடி மூட பழக்கீழே மாற்றி ஆண்டவரே இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளுமே அறியணும் ஆண்டவரே, உண்மை ஏற்றுக்கொள்ளணும் அப்பா. அவங்களுக்கு நல்ல மருத்துவ வசதிகள், கல்வி வசதிகள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே அவங்களுக்கு செய்து கொடுக்கப்பட வேண்டும் சுவாமி. நீங்க இந்த உலகத்தை சுற்றிட்டு இந்த நாட்டை நன்மை செய்கிறவராக சுற்றிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே அவங்களுக்கு நன்மை செய்யணும் ஏசப்பா. எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே மிஷனரிகளாக செல்வதற்கு ஆண்டவரே அவரை பக்குவப்படுத்தி அழைத்து செல்ல வேண்டுமா என்று பாதத்திலே கெஞ்சுகிற ஏசப்பா. அதே விசாரமானபடி ஆண்டவரே அந்த மக்களுக்கு கரிசனை கொடுத்தாங்க ஏசப்பா. இறங்குங்க ஏசப்பா. ஆண்டவரே உண்மை அறியாத பாவத்திலே அழிந்து மாண்டு கொண்டிருக்காங்க ஏசப்பா. எந்த நேரம் மரணம் என்பது தெரியாது ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாக்களும் அழிந்து கொண்டிருக்கிறது ஏசப்பா. ஒரு ஆத்மா கூட அழிந்து உங்கள் சித்தமில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே எல்லா மக்களையும் மீட்டுக் கொள்ள வேண்டுமா இந்த பாதத்திலே ஏசப்பா. என்னை பற்றி அறியணும் ஏசப்பா. உண்மை அறிந்து உண்மை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இயேசுதான் தேவன்களை அவங்க ஆண்டவரை அறிக்கையிடணும் சுவாமி. அப்பா நீ திரும்பி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறேன் ஏசப்பா. இன்னும் இயேசுவை பற்றி தெரிந்தும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வர முடியாததை தடைபட்டு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. வெளியிலே வந்து ஆண்டவரே விடுதலையோடு ஆராதிக்கிறதுக்காக அந்த பிள்ளைகளை உதவி செய்ய வேண்டுமா என்று பார்த்தேன்ப்பா. அப்பா எங்க பகுதியில் நிறைய பிள்ளைகளை அறிந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக நம்ம அடிமைப்பட்டு ஆண்டவரே இயேசுவை தேட முடியாதபடி கெட்டாத சூழ்நிலை காணப்படுகிறாங்க தகவலே. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி உடைய சமூகத்தை தெரிஞ்சுப்பா. அந்த பிள்ளைகளை நீ மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை இயேசுதான் தெய்வம் என்று கண்டு கொள்ளணும் ஏசப்பா. அறிந்து கொள்ளணும் ஆண்டவரை, ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. எப்படியாவது ஆண்டவரே கடவியாய் உன்னை கண்டு கொள்ளணும் ஏசப்பா. கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளை ஊழியத்துக்கு எழுப்பும்
சொல்லுங்க ஆண்டவரே. எல்லா உள்ளங்களிலும் நீங்க ஆண்டவரே பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஊழியம் என்றால் வேண்டாம் என்று ஆண்டவரே ஒதுக்கி தள்ளுகிற இந்த உலகத்திலே ஆண்டவரே நீங்க எப்படியாவது பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமா, ஒரு நல்ல மன வாஞ்சை நீ கொடுக்க வேண்டுமா என்று பாதங்களை கேட்கிறேன் இயேசப்பா. ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது இயேசப்பா. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி இதுவரைக்கும் அவருடைய வார்த்தையை கேட்டிராத புறஜாதி ஜனங்களை கர்த்தர் தம் மண்டையில் சேர்த்துக் கொள்ளும்படி அநேக மிஷனரிகளை அவருடைய அர்ப்பணிப்புள்ளவர்களை அவருடன் அனுப்புவார்களாக போகிற ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி அவருடைய வார்த்தை பிரசங்கிக்க போகிற பொழுது அந்த ஜனங்கள் அவளோடு கூட அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் இருதயத்தை கர்த்தர் திறந்தருள்வாராக. லீதியாவுடைய இருதயத்தை திறந்தது போல இந்த ஜனங்களுடைய இருதயத்தை திறந்து கர்த்தரே தேவனுடைய அறிக்கை செய்யும், ஏற்றுக்கொள்ளவும், தங்கள் பாவங்களை விட்டு விலகவும் கர்த்தர் தாமே இந்த கிருபைகள் தருவாராக. அடுத்த ஜெப குறிப்பாக நம் மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம் மத்தியிலே பணி செய்த ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதோடு கூட இந்த நாளில் பணி செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மிஷனரிகள் தன்னுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வட மாநிலங்களிலே இன்னும் அநேக தேசங்களில் சென்று அவருடைய வார்த்தையை அர்ப்பணிப்போடு கூட அறிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அவருடைய காடுகள், மலைகள், வனாந்திரமான பகுதி, இந்த மோசமான கால சூழ்நிலைகள் உள்ள பகுதிகள் என்று சொல்லி இன்னும் குளிரிலும் வெப்பத்திற்கு மத்தியில எவ்வளவோ கஷ்டத்திற்கு மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பாக எவ்வளவோ மனிதர்கள், மந்திரவாதங்கள், எத்தனையோ பிசாசின் போராட்டங்கள், இன்னும் மிருகத்தினுடைய எவ்வளவோ பிரச்சனைகள் வருகிறது. அதற்கு மத்தியிலேயும் அர்ப்பணிப்போடு கூட கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாங்கிற விசுவாசத்தோடு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படி, எந்த வியாதியும் அணுகாதபடி, எந்த பலவீனமும் அணுகாதபடி கர்த்தர் சுகத்தினால் இடைகட்டும்படிக்காக ஊழியத்தை வல்லமையோடு செய்யத்தக்கதாய் ஆவியானவர் வர்ணங்களினாலும் கனிகளினாலும் அவர்களை நிரப்பும் படிக்கும். போகிற இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படணும். பேதுரு பிரசங்கிக்கிற பொழுது 3000 5000 என ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல மிஷனரிமார்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்களாய், சீஷர்களாய் எப்படி பயன்படுத்தினார் அதே போல இந்த மிஷனரிகளை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். போகிற இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற பொழுது ஜனங்கள் அவளோடு கூட ஏற்றுக்கொண்டு திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட அற்புத அடையாளங்கள் மூலமாய் ஜனங்கள் தேவனை கண்டுகொள்வதற்கு ஏதுவாக இந்த ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படி அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் ஏற்று நிறுத்தி சந்திக்கப்படத்தக்கதாய் மிஷனரிமார்களுக்காக நாம் யாராவது ஒருவர் செவிப்போம். பலன் தரும், தயாய் பலன் தரும், பெருமையாய் கூடாது. அது கிரியை செய்யணும், காரியம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறீங்க. இருதயத்தை கொண்டட்டும், அம்மையை கொண்டட்டும்.
மக்களுக்கு தெரியும் கவலையும் கண்ணீரின் கஷ்டம் எல்லாவற்றையும் பற்றி மகிழ்ச்சியோடு அவரை திருப்பி அளிக்கிறார். அறிந்து கொள்ளட்டும், ஆழ்ந்து கொள்ளட்டும், எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த வாசலை கொடுத்துள்ள வேண்டும் என்று சொல்லி சொந்தமாக்கி கொண்டு போகிறாயா. அந்தந்த மொழி பேசும் மக்கள் மத்தியில் அந்தந்த மொழி பேசும் ஆண்டவரை ஊழியர்களை எழுப்பி அந்தந்த மொழியில வேதாகமங்கள் மக்களுக்கு கிடைக்கத்தக்க ஆண்டவரே வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை கொண்டு கத்தர் ஆண்டவரே வழிந்த மத்தியில் ஆண்டவரே சோத்திரமையா அனைத்து ஆஸ்பத்திரிகள் கட்டப்படட்டும் ராஜா. ஆண்டவரே சோத்திரம் பள்ளிக்கூடங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆலயங்களில் அந்த இடங்கள் ஆலயங்கள் கட்டி கொடுத்து சபைகளை அவர்கள் மூலமாக கத்தர் எழுப்பி தந்து ஆண்டவரே சோத்திரமையா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வழிந்த பகுதியில் உண்டாகட்டும் ஆண்டவரே. அக்கினி போல வந்து நான் பண்டிகை வார்த்தையின் படி ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரமையா வழிந்த பகுதியில் அக்கினி போலுங்கப்பா பண்டிகை ஆண்டவரே எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. மத்தியில் சிறுத்தைகள் வான்வெளிகள் ஆண்டவரே முதியோர்கள் உண்மை அறிந்த மக்கள் உண்மை அறியாத மக்கள் எல்லாரும் மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் சொல்லி கண்டுகொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுவாமியே நாமத்தில் வாத்தியார்களே ஆண்டவரே மிஷனரிகளாக நீங்க எடுத்து தரும்போது கண்டவங்க அதன் மூலமாக அநேக மக்கள் ஓடி வந்து ரட்சிக்கப்படுவார்கள் அப்பா. அப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுங்கப்பா ஆண்டவரே. மிஷனரி சாதனங்களை அப்படியாக நீர் ஆசீர்வதித்து ரட்சிப்பை இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு செய்யுங்கப்பா. இயேசுவின் ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு மிஷனரிமார்களின் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. ஏதோ கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய அற்புத அடையாளங்களினாலே கர்த்தரை நிரூபிக்கிற ஊழியத்தை செய்து வியாதியஸ்தர்களை ஜெபிக்கிற பொழுது ஒரு விடுதலையும் அவள் போகிற இடங்களில் எல்லாம் அற்புத அடையாளங்கள் சம்பவித்து அதன் மூலமாய் திரள் ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒவ்வொரு மிஷனரிகளின் கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்தி தமது வல்லமையால் நிரப்பி ஆத்தும அருடைகளுக்கு கர்த்தர் பயன்படுத்துவாராக. கடைசியாக நம்ம சுவிசேஷ ஊழியங்களுக்காய் சுவிசேஷகர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். தெருக்களில் நடைபெறுகிற ஊழியங்கள், வீடுகளில் நடைபெறுகிற சுவிசேஷ ஊழியம், பத்திரிகை ஊழியம், இன்னும் டிராக்ஸ் கொடுக்கிற ஊழியம், வேதாகம ஊழியம், சுவிசேஷ புத்தகங்களை கொடுத்து வருகிற ஊழியங்கள்,
தெருக்களிலே கூடுகிற தெருக்கூட்டங்கள் இப்படி நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ ஊழியத்திலையும் ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், இதுவரைக்கும் இயேசு அறியாத ஆத்துமாக்கள் எப்படியாகிலும் அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாய், அவள் இருதயம் ரட்சிக்கப்படத்தக்கதாய், ஆத்துமா ரட்சிக்கப்படத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை செய்யும்படி ஜெபிக்க போகிற சிறுவர்கள், வாலிபர் ஊழியம், சிறைச்சாலை ஊழியம், மருத்துவமனை ஊழியங்கள், இன்னும் பெரியவர்கள் கூடுகிற இடங்களில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்கள், கடைகளிலே சென்று வீதிகளில் சென்று அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கிற எல்லா ஊழியங்களிலும் அவருடைய வார்த்தை மெய்யாய் பிரசங்கிக்கப்பட்டு ஆத்துமர்களை மிகுதியாய் தரும்படி நாம் யாராவது ஒருவர் சுவிசேஷ ஊழியர்கள் காட்சியிருக்கோம்.
ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி ஒவ்வொரு சுவிசேஷகரும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி போகிற இடங்களிலே அந்த இடத்திற்கு ஏற்ற விதமாய் ஆண்டுடைய வார்த்தை அவர்கள் நாவிலே வைக்கப்பட்டு ஏற்ற விதமாய் அவர்கள் அந்த ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கவும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறுமையாய் அல்ல காரியம் ஆகும்படி வாய்த்து ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவர் கிரியை செய்து ஜனங்கள் உண்மையாய் மனம் திரும்பவும் தங்கள் பாவம் வர கழுவப்பட்டு தேவ ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாறும். ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பின் கர்த்தாவே, ஜெப வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஒருவராகியும் ஆண்டவரே அழிந்து போவது உடைய பிரியமில்லை என்று பார்க்கிறோமே. ஒரு ஆத்மாவுக்காக பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. ஆண்டவரே, காணாமல் போன ஒரு ஆடை தேடி அலைகிற தேவனாய் இருக்கிறீரே. எத்தனையோ ஆத்மாக்கள் ஆண்டவரை இன்னமுமே அறியவில்லையே. அந்த ஆத்மாக்கள் எல்லாமே கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அழிவின் விளிம்பில வியாதியிலே ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவரை அவர்கள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. ஏற்ற நேரத்தினுடைய வார்த்தை சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தருடைய இருதயத்தை ஆண்டவரே பேசுவீராக, தொடுவீராக. அந்த ஜனங்கள் இலவசமாய் அருளப்படுகிற உம்மால் கொடுக்கப்படுகிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், மீட்பை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். அதன் மூலம் கர்த்தரே தேவன் அறிக்கை செய்யத்தக்கதாய் நீர் கிரியை செய்வீராக. உடைய வார்த்தை பெருமையாய் அல்ல, அது 100 மடங்கு ஆண்டவரே பலன் தரட்டும். விதைக்கப்படுகிற விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் பலன் தரட்டும். ஒவ்வொருடைய இருதயத்திலே கிரியை செய்து அந்த ஆண்டவரே அவருடைய குடும்பம், அவருடைய தெரு, அவருடைய சமுதாயம் என்று ஆண்டவரே அது பலன் தரட்டும். கர்த்தர் தாமே நீர் கிரியை செய்வீராக. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கவும் எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தாரும். நமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அறிவிப்பு: நாளை அதிகாலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையும் மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அதிகாலையுமே நீங்கள் ஆயுதத்தோடு பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். மற்றும் வெள்ளிக்கிழமை நமக்கு முதல் வெள்ளி, ஆகவே இரவு 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் முன் இரவு ஜெபம் நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேசத்திற்காக, எழுப்புதலுக்காக, திருச்சபைக்காக ஜெபிக்க இந்த ஜெப கூடுகையில் பங்கு பெறும்படியும் உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். வேத பகுதி வாசித்தாயிற்று. இதனாலும் நம் தியானத்திற்காக ஆவிக்குறி கலைகளிலே கோபம் என்று சொல்லப்படுகிற கலையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்படுகிற கோபம் என்பது ஒரு பாவம். இந்த கலையை நாம் கலைந்து கொள்ளும்படி வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் கலைகளை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். இன்று 13வது கலையாக கோபம் அப்படிங்கிற கலையை குறித்து நாம்
சிந்திக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்ட பகுதியிலே சங்கீதம் 4:4 இதை குறித்து நாம் பார்க்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபத்துக்கு இன்னொரு பேர் சினம் அப்படின்னு சொல்லலாம். கோபம் அல்லது சினம் என்றதும் இந்த கோபத்தையே குறிக்கிறது. பிரசங்கி 7:9 பாருங்க. பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். உன் மனதிலே சீக்கிரத்தில் என்ன செய்யாதே, கோபம் கொள்ளாதே. அப்போ கோபம் என்பது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக மாறி போயிருக்குது. எப்போ வரும்னா நம்மளுக்கு எரிச்சல் வரும்போது அல்லது ஏதோ ஒன்று நம்மளுக்கு நடக்கும்போது மற்றவர்களை பார்த்தோன்னு அநேக வேலைகளிலே நாம் கோபப்படுகிறோம். கோபப்படும்போது நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பேசுகிறோம்னு தெரியாமலேயே வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம். அதற்கு பிறகுதான் யோசிக்கிறது, ஆக நம்ம இப்படி பேசணுமா அப்படி பேசணுமா அப்படி என்பது கோபத்தில் பேசிட்டேன்னு சொல்லுவோம். நிறைய நேரங்களில் அதான் நடக்கிறது. இந்த கோபம் வெளிக்காட்டுவது எப்படி இருக்கும்னா, கோபம் அதிகமாகும் போது சத்தம் அதிகமாகும். மிக வேகமாக அல்லது மிக சத்தமாக பேசுவதை நாம் காண முடியும். சில நேரங்களில் இந்த கோபம் சண்டையை உருவாக்கி விடும். 2 பேருக்கு இடையில் கோபப்படுறாங்களா, அது சண்டையில் தான் போய் விடும். வீட்டுக்குள்ள ஒருவேளை கோபம் வந்தால் சற்று அது கொஞ்சம் அமைதியாக கூட சில இடத்துல காணப்படும். சைலண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அமைதியாக இருக்கும். அதில் ஒருத்தருக்கு பேசாமல் அப்படியே பார்த்துட்டு இருப்போம். சில வேளைகளில் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் அப்படி இப்படி சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். இது கோபத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ கோபப்படும் போது சிலவங்க கையில் எதை கிடத்தாலும் தூக்கி எரிஞ்சிடுறது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்னத்தை எரிஞ்சுங்கிறதை யோசித்து பார்க்குறது. அப்போ கோபம் என்ன செய்யும், அது நம்மளை பல வழிகளுக்கு இழுத்து செல்கிறது. வேகமாக பேச வைக்கிறது, சத்தம் போட வைக்கிறது, சண்டை போட வைக்கிறது, அல்லது சைலண்ட் எக்ஸ்பிரஷன் பொருட்களை தூக்கி எறிகிறது. ஏதோ ஒன்று நம்ம கோபத்துக்கு காரணமாக மாறி விடுகிறது. ஆண்டவருடைய இயேசுவும் என்ன செஞ்சார், கோபப்பட்டார். ஆலயத்தை ஆண்டவர் பார்க்க போகும்போது ஆலயத்தில் விற்கிறவர்களையும் வாங்குபவர்களையும் பார்த்த ஆண்டவருக்கு கோபம் ஏற்பட்டதுனால சாட்டையை தூக்கி அடிக்கிறார். அவருக்கு கோபம் ஏற்படுத்தி மத்தேயு பாருங்க, மத்தேயு 21 12-13 பாருங்க. கள்ளர் புகை ஆக்கினீர்கள் என்று ஆண்டவருக்கு கோபம். கோபத்தினால என்ன பண்றாரு, சாட்டை எடுத்து கொடுக்குறாரு, எல்லாத்தையும் தள்ளி உடைச்சு போடுறாரு. அப்போ அது சுத்திகரிப்புக்காக ஆண்டவர் செய்தது, ஒரு நல்ல காரியத்துக்காக கோபப்பட்டது. ஆனால் நாம் அநேக வழியிலே சின்ன காரியத்துக்கு கூட நம்ம நினைக்கிறோம் கோபப்படுகிறோம். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும், ஆனால் கோபம் நம்மளுக்கு என்னது ரொம்ப வேகமாக வந்து விடுகிறது. இதை குறித்து நாம் பார்ப்பதாக இருந்தால் கலாத்தியர் 5:19 21 வரை பாருங்க. கலாத்தியர் சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கையாட்டுகள் முதலானவை. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். போதும். அப்போ கோபம் என்பது இதில் என்ன சொல்லியிருக்கு, இது ஒரு மாம்சத்தின் கிரியை. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, அந்த லிஸ்ட்ல கோபமும் இருக்குது. ஆக கோபம் என்பது மாம்சத்தினுடைய ஒரு கிரியை, நம்ம உடம்புல இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறோம்னா ஏதோ ஒரு மாம்ச கிரியை நம்மகிட்ட என்ன செய்யுது, வேலை செய்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சிலர்கள் எதுக்கு எடுத்தாலும் சின்ன காரியத்துக்கு கூட கோபப்படுறாங்க. அதே போல பாருங்க, 2வதாக நம்ம பார்ப்பதாக இருந்தால் நீதிமொழிகள் 14:17 பாருங்க. போதும், முற்கோபி மதிகேடான செயல். அப்போ கோபம் என்பது மதிகேடான ஒரு செயல். முதல்ல பார்த்தோம், இந்த கோபம் மாம்சத்தின் கிரியைன்னு சொன்னேன். 2வது பாருங்க, இது மதிகேடான செயல். 3வது பாருங்க, நீதிமொழிகள் 14:29 பாருங்க. அப்ப முற்கோபி கோபப்படுறவன் புத்தியீனமான செயலை செய்கின்றவன். இப்போ 3 கேரக்டர் பார்த்துருக்கோம். கோபம் என்பது ஒன்று மாம்சத்தின் கிரியை,
ரெண்டாவது மதிகேடான செயலை செய்யக்கூடியது, மூன்றாவது புத்தியீனமான செயலை செய்யக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான கோபம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஏன்னா கோபம் வந்துச்சுன்னா அது மனசோர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தும். சிலது அப்படியே டிப்ரெஷனில் போயிடுவோம். கோபப்பட்டிருப்போம், கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே அமைதியாகிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கோபப்படுகிறவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக பேசிக்கிட்டோம்னா பதில் பேசவே கூடாது. நம்ம திருப்பி திருப்பி பதில் பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க இன்னும் வேகமாக தான் பேசுவாங்க. அவங்க கோபப்படுறாங்கன்னா நம்ம அமைதியாகிடணும். சில நேரங்களில் கொடுப்பாங்கல்ல, நல்லா கோபப்பட்டு பேசுகிறவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்தாலும் கொஞ்சம் கோபம் குறைஞ்சிடும். ஏன் இப்படி கொடுக்குறோன்னா, தண்ணியை கொடுக்கும்போது அவங்களுடைய செயல் சற்று மாறுபடும். அப்போ கோபமாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை குடிக்கிறது ஏதோ கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கோபத்தை தணிச்சிடுவாங்க. ஏன்னா கோபத்தின் உச்சியில் வரும்போது நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம பேசுகிறது சரிதானா, அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அதுக்கு பிறகு கொஞ்சம் பார்த்து அமைதியான பிறகு யோசிப்பாங்க, ஓ கோபத்தில் நான் நேற்று இப்படி பேசிட்டேனா அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்போ இந்த கோபம் நினைச்சக்கூடாது, நம்ம மத்தியில் வரவே கூடாது. கிறிஸ்தவர்களை நம்மளுக்கு கோபம் இருக்கவே கூடாது. இது ஆவிக்குரிய கலைகளில் மிக முக்கியமானது. அப்போ கோபம் நம்ம படுறோம்னா அதுக்கு முன்னாடி நமக்கு எரிச்சல், பொறாமை எல்லாமே வந்திருக்கும். அதனுடைய விளைவு தான் கோபத்தில் நிற்குது. அப்போ இதுக்கு நம்ம நினைச்சணும் இல்லாமல் போவதற்கு நம்ம ஆண்டவர் நினைச்சணும் ஜெபிக்க வேண்டும். முதலாவது பாருங்க, இந்த கோபம் நம்மகிட்ட வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதலாவது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான். ஞானம் உள்ளவன் கோபத்தை ஆற்றுவான். அப்ப ஞானமா நம்ம காரியங்களை செய்யும் போது கோபத்தில் இருந்து விடுபட முடியும். அப்போ கோபம் வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம செய்யக்கூடிய செய்கள் நம்ம அல்லது நம்ம மனசுல இருந்து ஒரு ஞானமானவைகள் தோன்றுதுன்னா அது கோபத்தை ஆற்றக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த கோபம் வருதுன்னு சொன்னாலே கொஞ்சம் சைலண்ட், நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம ஞானத்தோடு பேசணும். பேசும்போது தவறாக பேசிட்டு அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்பது அது வேற. அப்போ ஞானத்தோடு பேசும்போது கோபம் தணிகின்றது. இரண்டாவது பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்தில் பாருங்க. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தீனத்தை விளங்கப்படுகிறான். நீடிய சாந்தம் இருக்கணும். நீடிய சாந்தம் உள்ளவன் கோபத்தை மட்டுப்படுத்துகிறான். கொஞ்சம் சாந்தப்பட வேண்டும். கோபம் வருதா கொஞ்சம் அமைதியாக இருப்போம், கொஞ்சம் சாந்தம் உள்ளவர்களாக இருப்போம், நம்மளே அடக்குவோம். அப்படி அடக்கும்போது நம்முடைய கோபம் என்ன செய்யும், தனியதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. கோபப்படுகிறவன் நல்லதல்ல, நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ வெற்றிக்கொள்வான். அந்தரங்கத்தில் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். போதும் வெகுமதி ஏதோ ஒன்று, அதான் நான் சொல்ல, ஒரு தண்ணி கொடுத்த கூட கோபம் குறைஞ்சு போகும். ஏதோ ஒன்று கொடுக்கும்போது கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா சிலவங்களுக்கு கோபத்தில் என்ன பேசுகிறோன்னே தெரியாது, ஏன் கோபப்படுறேன்னே சிலருக்கு தெரியாது. சிலவங்க சொல்லுவாங்களே, நான் எதுக்கு கோபப்பட்டேன்னு எனக்கு தெரியல, திடீர்னு எனக்கு கோபம் வந்திருக்கு, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. அப்போ கண்ட்ரோல் பண்ணோன்னா எகோ வெகுமதியை கொடுக்கும்போது கோபத்தினுடைய அளவு தனியும். அதே போல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தில் பாருங்க, அன்பை குறித்து இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:4-5. நீடிய சாந்தமும் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, நீர்மாப்பா இல்லாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்கொலையை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. சினம் அடையாது. அன்பு நம்மகிட்ட இருந்துன்னா கோபம் வராது. இந்த கோபத்திற்கு சினம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ நம்ம அன்பாக இருக்கும்போது, ஒருவருக்கு ஒரு அன்பாக இருந்தால் நமக்கு கோபமே வராது. நாம் அன்புடலாக இருக்கும்போது கோபத்துக்கு எதுவான ஏதாவது காரியத்தை செய்தால் கூட நம்மளுக்கு கோபம் வருவதில்லை. அப்போ நம்ம அன்பாக இருக்கும்போது, கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகள் மத்தியில் வெளியிடங்களில் நம்ம அன்பாக இருக்கும்போது கோபம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை, சினம் அடையாது. ஏன்னா அன்பு என்ன செய்யும், பெருசாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த 5வது பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை பாருங்க. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாகவும் இருக்கிறது. டக்குன்னு கோபப்பட்டுறக்கூடாது. அதுக்கு அடுத்தாங்கள தான் வரணும். முதல் ஞானமாக பேசுங்க. கோபப்படுவதற்கு தாமதமாக நாம் இருக்க வேண்டும்.
இந்த காரியங்களை நாம் செய்யும்போது கோபத்தினுடைய வேகத்தை நாம் குறைக்க முடியும், அல்லது கோபப்படாமலே நாம் போய்விட முடியும். இதை குறித்து ஜார்ஜ் முல்லர் அவர் தன்னுடைய புத்தகத்தில் இந்த கோபத்தை குறித்து, இந்த கோபம் எப்படி நம்மளுக்கு வருகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில ஆலோசனைகளை கூறியிருக்கிறார். அதில் ஒரு சில அதில் உள்ள ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்லலாம் என ஆசிக்கிறேன். முதலாவது என்ன சொல்றாரு அவர்னா, கோபம் வரும்போது தாறுமாறாக பேசக்கூடாது. யார்கிட்ட பேசுகிறோம், நம்ம அப்பா அம்மாவோட பேசுகிறோமா, கணவனோடு பேசுகிறோமா, மனைவியோடு பேசுகிறோம், பிள்ளைகளோடு பேசுகிறோமா, நம்ம பேசும்போது தாறுமாறாக, அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். பேசுகிற பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. பேசுறது பேசியாச்சு, சாரின்னு சொன்ன உடனே அது ஒன்றும் செய்யாது, வெளியே ஓடிட போவதுக்கு இல்லை. அப்போ பேசுவதற்கு முன்னால் நாம் தாறுமாறாக எதையும் செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இரண்டாவது, இந்த கோபம் நம்மளுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி இந்த காயத்தை நாம் அழுத்தி பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு கோபம் எனக்கு வந்துருச்சுன்னா அது காயத்தை உருவாக்குது. எப்படி ஒரு காயத்துல இருந்து ரத்தம் வெளியே போகாம நம்ம அதை அழுத்தி பிடிக்கிறோமோ, அதே போல நம் கோபத்தை நினைச்சணும் அழுத்தி பிடிக்க வேண்டும். மேலும் மேலும் கோபப்படக்கூடாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மனிதருக்கு ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு காயம் வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதை நம்ம அழுத்தி தான் பிடிப்போம் முதல்ல, அதான் ஃபர்ஸ்ட் எய்டு. அதே போல நம் மனசுல உள்ள கோபத்தை நாம் அழுத்தி பிடிக்கும் போது கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன செய்யாது, இருக்காது. மூன்றாவது பாருங்க, இந்த காயத்தினால் நம்மளுக்கு காயம் ஏற்பட்டால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். வழிபட்டாச்சு, காயப்பட்டாச்சு, இனி சத்தம் போட்டு ஒன்றும் செய்ய முடியாது, பொறுமையாக தான் இருக்க வேண்டும். அப்போ நம்மளுக்கு அதே மாதிரி மனதில் கோபம் ஏற்பட்டால், மற்றவர்களோடு சினம் ஏற்பட்டால் நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பொறுமை வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோப நிச்சயம் தனிய ஆரம்பிச்சிடும். அப்போ பொறுமையாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, அன்பு என்ற களிம்பை போட வேண்டும் சொல்றார் அவர். காயம் ஏற்பட்டாச்சு, கோபங்கிற காயம் நம்ம மனசுல வந்துருச்சு, அல்லது உடம்புல ஏதோ ஒரு காயம் வந்துருச்சுன்னா அதை ஆற்றுவதற்கு நாம் களிம்பு போடுவது போல இந்த மனதில் ஏற்பட்ட கோபத்தை நாம் தணிப்பதற்கு அன்பு என்ற களிம்பை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அன்பு செய்யாது, சினம் அடையாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ காயத்தை நம்ம ஆற்றுவதற்கு எப்படி களிம்பு போடுகிறோமோ, அதே போல நம்ம கோபத்தை நம்ம ஆற்றுவதற்கு களிம்பு போல ஆண்டவருடைய சொற்களை பயன்படுத்த வேண்டும். கோபம் வருதா, டக்குன்னு அல்லையா சொல்றது தானே, அல்ல ஸ்தோத்திரம் சொல்லலாமே. ஏன் வீணான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம், அநேக நேரங்கள் அப்படிதான் பயன்படுத்துகிறோம். கோபத்தில் ஏதோ தவறுதலாக பேசுகிறோம். அப்போ ஆண்டோடைய வார்த்தைகள், சொற்கள், வசனங்களை நம்ம கை கொள்ளும் போது அது நம்மளுக்கு களிப்பாக மாற்றி விடுகிறது. அடுத்தது பாருங்க, இந்த கோபத்தினால் வரக்கூடிய அந்த புண்ணை ஆற்றுவதற்கு நாம் மன்னிப்பு கோர வேண்டும். ஏதோ கோபப்பட்டுட்டோமா, மன்னிப்பு. நம்மளுக்கு புண்ணியம் ஏற்பட்டிருக்கா, காயம் ஏற்பட்டிருக்கா, நாம் எப்படி நினைச்சிடும் அதை அடுத்தவங்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு புண்ணியம் தெளிகிறோமோ, அதை வழியை போக்குவதற்கு என்ன பண்ணுறோமோ, அதே போல நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கோபப்படுகிற நம்மளுக்கு மன்னிப்பும் அவசியமாகிறது. அடுத்தது பாருங்க, இந்த காயம் ஏற்பட்டால் நம்ம என்ன செய்வோம், மருத்துவர்கிட்ட போவோம். அந்த புண்ணை ஆற்றுவதற்கு, அதற்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவதற்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருத்துவரை எடுப்போம். அதே போல மனதளவிலே நம்மளுக்கு கோபம் வந்தால் நம்ம போக வேண்டிய மருத்துவர் யார் தான், இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம ஓடி வரணும். ஆண்டவரே எனக்கு கோபம் வருது, கோபத்தில் பேசிட்டேன், ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், மருத்துவத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அவருடைய நம்ம ஜெபிக்கும் போது அந்த கோபத்தின் வேகம் என்ன செய்யும், தணிந்து போகும். கோபப்படுகிறதுனால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்காது. மேலை நாட்டு ஒரு மனிதர், ஒரு தெய்வ மனிதர் டேவிட் என்பவர், அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு கார் புதுசாக வாங்கிட்டு வீட்டு முன்னால் கொண்டு விட்டுட்டு தன் மனைவிட்டு போய் சொல்ல போறாரு, நான் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன், அந்த காரை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா நான் வருகிறேன்னு சொல்லிட்டு பெறப்பட்டு வீட்டுக்கு முன் பக்கத்தில் வர்றதுக்கு முன்னால வீட்டுக்கு முன்னால் காடி கொண்டிருந்த அந்த சிறு குழந்தை, அவருடைய குழந்தை ஏதோ ஒன்று கையில் எடுத்து அந்த வண்டியில் நினைச்சிட்டு கோடு கோடா போட்டு விட்டுருச்சு. இவர் உள்ளுக்கு இருந்த வெளியே வந்தோன்னு இவருக்கு தாங்க முடியாத போகும். புது கார் பயங்கர விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு, என்ன மனைவி கூட பார்க்கல. அதுக்குள்ள இந்த சின்ன பிள்ளை இப்படி பண்ணிட்டு என்ன பண்ற கோபத்தில் அந்த பிள்ளையுடைய கையை பிடித்து வாசலில் வச்சு ஒரு கம்பை வச்சு அடிச்சாரு. அடிச்சதுல சுண்டு விரல் என்ன செஞ்சுட்டு தெரிச்சு ஓடிட்டு உடஞ்சி போச்சு. அது வீல்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. அதில் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. டாக்டர் அதில் பார்த்து சொன்னாங்க, இதுக்கு மருத்துவம் செய்யலாம், ஆனால் இந்த விரலை என்ன செய்ய முடியாது,
சேர்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ துண்டானது துண்டு தான். ஆனால் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணாங்க, மருத்துவம் செய்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த பிள்ளை தன் தகப்பனை பார்க்கும்போதெல்லாம் கேட்குமா, அப்பா என் சுண்டு விரல் எப்போ வளரும்பா அப்படின்னு கேட்கணும். வலியை தாங்க அப்படியே வீல் வீல் கத்துனது இப்போ புண்ணு ஆறிடுச்சு. ஆனால் அந்த பிள்ளையுடைய தாகம், அப்பா என் சுண்டு விரல் என்ன செய்யும், எப்போ வளரும்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. இவருக்கு என்ன செய்யறதே தெரியல. ஒரு முறை காரில் உட்காந்து அதோடைய மேனுவல் அந்த புக்கை விட பிரட்டிகிட்டே இருக்கு. காரை பற்றிய தகவல் அடங்கிய ஒரு புக்கு. அதை அப்படி பிரட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல போட்டிருந்துச்சா, இந்த கார் ரொம்ப வித்தியாசமான கார், ஒருவேளை இந்த காரில் ஏதாவது கோடு விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த கோடெல்லாம் பெயரும்னு இருந்துச்சான். உடனே இவர் அதே மாதிரி பண்ணி பார்த்துக்க, கோடெல்லாம் போய் புது காராக மாறிட்டு. அந்த நேரத்தில் சின்ன பிள்ளை ஓடி வந்து கேட்டுச்சா, அப்பா என் விரல் எப்பப்பா வரும் அப்படின்னு சொல்லி அப்படி நொந்து போனார். கோபத்தை தாங்க முடியாமல் எது செய்தும் தெரியாமலே அந்த பிள்ளை கையணைச்சிட்டாரு, உடைச்சிட்டாரு. வளர்மான்மை வளரவே செய்யாது. ஆனால் என்ன செய்தார், அவர் அள மட்டும் தான் முடிந்தது. அதுக்கு பிறகு தான் நினைச்சோம், கோவப்படக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டு அந்த சிறு குழந்தைகிட்ட என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ கோபம் என்ன செய்யுது, நாம் என்ன செய்கிறோம் என்பதே நம்மளுக்கு என்ன செய்யுது, காட்ட மாட்டேங்குது. தப்பை பண்ணிடுறோம், அடிச்சிடுறோம், ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். வீட்டுக்குள்ளே சண்டை வந்து அப்படி டக்குன்னு கை தான் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு யோசிக்கிறது, ஏன்டா அடிச்சோம்னு சொல்லி. அதெல்லாம் சில பிள்ளைங்களாம் அடிச்சோம், கோவம் வரும்போது அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறேன், டப்பு டப்பு டப்புன்னு அடி அடிச்சிடும். அதுக்கு ஒரு கோபம் நம்மளுக்கு தணிஞ்ச பிறகு தான் ஏன் அடிச்சோன்னு யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த கோபம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடாத ஒன்று. இது மாம்சத்தினுடைய கிரியை, மாம்சத்தினுடைய கிரியை. ரெண்டாவது என்ன சொன்னேன், இது மதிகேடான செயல். மதிகேடு நம்மளே விஷயம், மதிய மயங்கி வித்து விடக்கூடிய செயல். அடுத்த பிரச்சனை, இது புத்தீனமான செயல் சொன்னேன். இந்த 3 விதமான பண்புகளை அடங்கியது தான் கோபம். இந்த கோபம் என்ன செய்யணும், நம்மளுக்கு அடங்க வேண்டும். எப்படி சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, சூரியன் அஸ்தமிக்கு முன்னால உடைய எரிச்சல், அதே போலதான் கோபம். எரிச்சல் வந்துருச்சுனாலே கோபம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னால் நம்ம கோபம் நினைச்சணும் தனிய வேண்டும். ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால், பிள்ளைங்கள் மத்தியில் இருந்துச்சுன்னா, அல்லது சர்ச்சில் இருந்துச்சுன்னா, சமுதாயத்தில் இருந்தால் இந்த கோபம் நம்மளுக்கு நினைச்சணும் தனிய வேண்டும். அதற்காக நம்ம ஆண்டவர் நினைச்சணும். நான் சொன்ன இந்த கருத்துக்களை மனதில் வைத்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்போது, மருத்துவராக இயேசு கிறிஸ்துவிட்ட வரும்போது இந்த கோபத்தை ஆற்றுவதற்கான மருந்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கோபப்படுவதை நாம் பிடிந்து எரிஞ்சி இந்த ஆவுக்குரிய காரியங்களை முன்னேறுவதற்கு நாம் நினைச்சு பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தான் நம்மளுக்கு தந்தருவாராக. ஆமென். செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானத்தின் பிரகாரமாய் எங்களுடைய கோபத்தை எங்களிடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுவீராக. கோபத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகிறோம். மாம்சத்தின் கிரியைகள் ஆகிய ஆண்டவரே, இந்த கோபம் எங்களுக்குள் வருகிறதினாலே தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு நிலைமை எங்களுக்குள் வருகிறது. ஆண்டவரே, இந்த கோபத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவீராக. தாறுமாறாய் பேசுகிற காரியம், என்ன செய்கிறோம் என்றே தெரியாத ஆண்டவரே செய்கிற நிலைகள், அதற்கு பின்பதாய் வருந்தி கொண்டிருக்கிற நிலைகள், ஆண்டவர் இவைகள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். கோபம் எல்லாவற்றையும் எங்களிடத்தில் எடுத்து போடுவதாக. மதிகேடான காரியம், இது புத்தியீனமான காரியம், எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம். ஞானத்தோடு நடந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். நீடிய சாந்தத்தோடு நடந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, பொறுமையாய் இருக்க ஆண்டவர்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, சினம் அடையாது என்று பார்க்கிறோம் அன்பு. அந்த அன்பை தரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லாரிடம் நேசிக்கவும் ஆண்டவரே, எல்லாரையும் ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் சாந்தத்தோடு இருக்கவும் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இரக்க குணத்தை தாங்க. கோபத்தினாலே அநேக நன்மைகளை நாங்கள் இழந்து விடுகிறோம். அநேக காரியங்களை நாங்கள் இழந்து விட்டு பின்பதை கண்ணீர் வடிக்கிற நிலைமைகள் இவைகள் எங்களுக்குள் வேண்டாம். ஆண்டவரே, கோபத்தை எடுத்து போட்டு சாந்த குணத்தினால் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்து ஆண்டவரே, இந்த கோபம் இல்லாதபடி நாங்கள் சாந்தத்தினால் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்தருளுவீராக. ஞானமற்று அநேக வழிகளை செய்கிற, கோபத்தோடு செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை நீங்களாக ரட்சிப்பீராக. எங்களுக்குள் இருந்து வழிநடத்துகிற தேவன் தாமே எங்களை வழிநடத்துவீராக. இப்படிப்பட்ட இன்னல்களுக்கு எங்களை நீங்களாக ரட்சித்திருளுங்க. எங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் வளர வேண்டுமானால் இப்படிப்பட்ட கலைகளை நாங்கள் ஆண்டவரே கலைத்து போட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த கோபம் என்கிற ஆண்டவரே கலையை நாங்கள் முற்றிலுமாய் எரிந்து போடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. உங்களுடைய சொந்த ஜனமாய் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். எங்கள் பகுதி ஜனங்கள்
ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கும் உண்மையான விசுவாசிப்பதற்கும் ஆண்டவர் கிருபை தாரும். தொடர்ந்து ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற கிருபை தாரும். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். நீங்காதிரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசை அற்று போயினும் நீர்மை சகாயரே நீங்காதீரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.